அதை கழுவிட்டு அவங்க ஆபாசமாக பேசியிருக்காங்க அந்த முஸ்லீம் பெண் நிர்வாகி. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆபாசமாக யார்? பிஜேபிக்காரங்களா? பிஜேபி ஆக்சுவலாக ஏஐ அந்த மாநாட்டுக்கு எதிராக காங்கிரஸ் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்லண்ணே, அதுக்காக இங்கே வந்து பிஜேபிக்காரங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதை எதிர்த்து காங்கிரஸ்காரங்க ஒரு ஆர்ப்பாட்டம், பிஜேபி அலுவலகத்தை முற்றுகிட்டு புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போ வந்து முஸ்லீம் பெண் நிர்வாகி அந்த ஆஃபீஸ் முன்னாடி உட்காந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இன்னைக்கு அதை போயிட்டு முஸ்லீம் இங்கே எப்படி உட்காரலாம் அப்படின்ட்டு அந்த காங்கிரஸ் புதுச்சேரி பாஜக பெண் நிர்வாகிகள் அந்த இடத்த தண்ணி ஊற்றி கழுவி அவங்க வந்து அவங்க அந்த பெண்ணை ஆபாசமாக திட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் ஆகிய சங் பரிவார்கள் இத்தகைய இழிவான செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பது ஏற்கனவே அனைவரும் அறிந்த உண்மை. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்மணி அமர்ந்த இடம் தீட்டுப்பட்டு விட்டதாக அதை கழுவி சுத்தம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சனாதன தர்மத்தின் மீது எந்த அளவுக்கு பிடிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மதத்தின் பெயராலும் தீண்டாமையை கடைபிடிக்கிற அளவுக்கு பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கு வெறுப்பு அரசியல் தலைக்கேறியுள்ளது. தமிழ்நாட்டு மக்கள் பாண்டிச்சேரி உட்பட இந்த சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களை தேர்தல் அரசியல் களத்தில் வீழ்த்த வேண்டும், அவர்களுக்குரிய பாடத்தை புகட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஐயுஎம்எல் போட்டியிட்ட 3 தொகுதியிலிருந்து ஒரு தொகுதியை குறைச்சிக்க சொல்லி இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் திமுக சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூடுதலாக போன டைம் போட்டியிட்ட 6 தொகுதியில் காட்டிலும் கூடுதலாக கேட்பீங்களா, இல்லை குறைச்சா ஒரு வேலை ஏற்றுப்பீங்களா சார்? பேச்சுவார்த்தையில் கூடுதலாக அல்லது குறைவாக என்பது அடுத்தடுத்த அமர்வுகளில் முடிவாகும். கூட்டணி நலன் முக்கியமானது, வலதுசாரிகளை வீழ்த்த வேண்டியது முக்கியமானது. அதே நேரத்தில் கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியின் நலன்களும் முக்கியமானது. ஆகவே இன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்து ஒரு தொகுதியை குறைத்துக் கொள்ளும்படி சொன்னதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது இறுதியானதல்ல. அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆகவே இந்த நிலையிலிருந்து ஒரு கருத்தை சொல்ல முடியாது. எங்களுக்கு இன்னும் பேச்சுவார்த்தைக்கான நாள் குறிக்கப்படவில்லை, அழைப்பு வரவில்லை. பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் எங்களுக்குரிய தொகுதிகளை கேட்டு பெறுவோம். அப்போது உங்களுக்கு உரிய முறைப்படி தகவல் தரப்படும். சுயநலத்திற்காக தீய சக்திகளோடு கூட்டணி சேர முயல்கிறார் ஓபிஎஸ் அப்படின்னு டிடிவி தினகரன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது உங்கள் கூட்டணியை தீய சக்திகள்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி? அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு 2-3 குழுக்களாக சிதறிப்போனார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பது எங்களுக்குமான ஒரு கருத்து. நாங்கள் அதை தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறோம். அதிமுக சிதறி கிடக்கக்கூடாது, ஒருங்கிணைய வேண்டும் என்பதை. ஆனால் அதற்கு திரு டிடிவி தினகரன் போன்றவர்கள் என்ன முயற்சி எடுத்தார்கள்? அதிமுக ஒரே அணியாக இருப்பதற்கு அவர்களுக்கிடையில் ஏன் அந்த முயற்சி நடக்கவில்லை அல்லது அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை? ஒவ்வொருவருக்கும் அவரவர் கட்சியை அல்லது அமைப்பை தற்காத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் எடப்பாடி அவர்களோடு சேர்ந்து பணியாற்ற வெளிப்படையான
ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார், வெளிப்படையாகவே கூறினார். அதிமுகவோடு எடப்பாடியோடு இணைந்து செயல்பட தயார் என்கிற கருத்தை ஏற்கனவே அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவரை சேர்த்து கொள்ள ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க யாரும் முயற்சிக்கவில்லை என்பது உண்மைதானே. அதை மறைத்துவிட்டு அல்லது அதை பற்றி விவாதிக்காமல் கடந்து செல்வது அல்லது ஓபிஎஸ் நிலைப்பாட்டை விமர்சிப்பது சரியானதா என்பதை அவர்களே தெளிவுபடுத்த வேண்டும். மக்கள் நல கூட்டணியில் நீங்கள் தேமுதிக தலைவர் இணைந்து நீங்கள் செயல்பட்டீங்க. இப்போ மீண்டும் நீங்கள் திமுக இணைந்ததுக்கப்புறம் நேற்று தேமுதிக திமுக இணைந்திருக்கு. எதுவும் உங்களோட அனுபவம் அது இருக்கணும். வர தேர்தலை எப்படி பாருங்க? தேமுதிக எங்களோடு இணைந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்கள் கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறது. அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் அல்லது தோழமை கட்சிகளுக்கும் அவரவர் சக்திக்கு ஏற்ப உரிய மதிப்பை திமுக தலைமை வழங்கும், உரிய இடங்களை ஒதுக்கும் என்று நான் நம்புகிறேன். கூட்டணி கட்சிகளை திமுக வரவேற்றிருக்கிற நிலையில் ராமதாஸ் தரப்பு பாமக கூட்டணியில் இணைவதற்கு விடுதலை சிறுத்தை தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. இது தவறான கருத்து. திமுக அப்படி ஒரு முடிவை எடுத்தால் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் என்று மட்டும்தான் சொன்னோம். அது ஏற்கனவே 2011 நாங்கள் எடுத்த முடிவு. இந்த தேர்தலின் போது நாங்கள் எடுத்த முடிவு அல்ல. நாங்கள் திமுகவுக்கு எந்த நெருக்கடியையும் தரவில்லை, அல்லது பாமகவை, ராமதாஸ் அவர்களின் தலைமையிலான பாமகவை சேர்த்து கொள்ளக்கூடாது என்ற எந்த இக்கட்டையும் திமுகவுக்கு நாங்கள் உருவாக்கவில்லை. திமுகவுக்கு பாமக தேவை என்றால் அவர்கள் அதை துணிவாக அந்த முடிவை எடுப்பார்கள். அதில் யாருடைய கருத்தையும் கேட்க வாய்ப்பில்லை. எனவே விடுதலை சிறுத்தைகள் நெருக்கடி கொடுத்ததனால் அவர்கள் இங்கே இடம்பெறவில்லை என்பது ஏற்புடையதல்ல. 2011க்கு பிறகு நாங்கள் பாஜக, பாமக ஆகிய 2 கட்சிகளும் சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் வெறுப்பு அரசியலை விதைக்கிற நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்களோடு நாங்கள் சேர மாட்டோம் என்று அறிவித்தோம். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி நாங்கள் இவர்களை சேர்க்கவே கூடாது என்று எந்த இடத்திலும் நெருக்கடி தரவில்லை. நடிகர் விஜய் வரவு ஒரு அரசியல் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு பேசப்பட்டது. அவையெல்லாம் யூகங்கள் தான். கட்சி ஆரம்பித்து இன்னும் அவர் மக்களிடத்திலே நெருங்கவில்லை, மக்களுக்கான பிரச்சனைகளை பேசவில்லை, மக்களுக்கான போராட்டங்களில் அவர் பங்கேற்கவில்லை. எடுத்த எடுப்பிலேயே ஒரு தேர்தலை அவர் சந்திக்கிறார். இந்த தேர்தலில் அவர் எத்தகைய ஆதரவை பெறப்போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியும் என்று நான் நம்பவில்லை.